சக்கரவர்த்தி போர்க்களத்துக்கு போக முடிவு பண்ணிட்டாரு. ஆயனர் அஜந்தா ரகசியத்தை தெரிஞ்சிட்டு வரக்காக பரஞ்சோதி அனுப்பலாம்னு முடிவு பண்ணியிருந்தார்ல. அவனுக்கு குதிரையும் இலைச்சின்னமும் அரசர்கிட்ட எப்படியோ வாங்கிட்டாரு. இந்த எபிசோடில் பரஞ்சோதியோட அஜந்தா பயணத்தை தொடங்குவோமா? சிவகாமியின் சபதம், அத்தியாயம் 16, அமானுஷ்ய மலைப்பாதை. போன எபிசோடில் மாமல்லபுரம் துறைமுகத்தில் அரசர், இளவரசர், ஆயனர், அப்புறம் சிவகாமி எல்லாரும் கூடி பேசினாங்கல்ல. அந்த சம்பவம் நடந்து 4 நாளைக்கு அப்புறம் பரஞ்சோதியோட இந்த பயணம் தொடங்குச்சு. பரஞ்சோதி அப்படியே போர் வீரன் மாதிரி ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு கையில் அவனோட வேலை பிடிச்சிட்டு அழகான உயர்ந்த ஜாதி குதிரை மேலே உட்காந்து ஒரு மலைப்பாதையில் தன்னந்தனியாக போயிட்டு இருந்தான். பகல் ஃபுல்லாக வெயிலில் பயணம் செஞ்சதால் அவன் ரொம்ப களைச்சு போயிட்டான். குதிரையும் ரொம்ப டயர்டாயிடுச்சு. அதனால் குதிரையை மெதுவாக ஓட்டிகிட்டு போயிட்டு இருந்தான். அந்த மலைப்பாதையில் குதிரை அப்படியே மெல்லமாக ஏறிட்டு இருக்க பரஞ்சோதியோட நினப்பெல்லாம் அப்படியே பின்னாடி போயிட்டு இருந்தது. கடந்த வாரத்தில் நடந்த நிகழ்வுகள்லாம் நினச்சி பார்த்துட்டு, ஊர்லேருந்து கால்நடையாக கிளம்பி வந்த இந்த பட்டிக்காட்டு பையனா இப்போ அழகான குதிரை மேலே போயிட்டு இருக்கான். ஒரு வாரத்தில் என்னென்னமோ நடந்துருச்சே. அதுவும் புத்த பிக்ஷுவை பார்த்து அன்னைக்கு நைட்டு நடந்த நிகழ்வெல்லாம் நிஜமாவே நடந்துச்சான்னு ஆச்சரியப்பட்டு அப்படியே யோசனையில் மூழ்கிட்டான். பரஞ்சோதி இப்போ வடநாட்டை நோக்கி பயணம் போயிட்டு இருக்கான்ல. பயங்கரமான வெயில். இந்த பயங்கரமான வெயில்னால வேர்த்து கொட்டும் போதெல்லாம் தமிழ்நாடை பற்றி நினச்சிப்பான். நம்ம நாட்டில் தான் சாலையில் எத்தனை மரங்கள் இருக்கும். அப்படியே குழு குழுன்னு எல்லா பக்கமும் நிழலாக இருக்குமே. பச்சை பசேல்னு பார்க்குற இடம்லாம் கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்குமே. அங்கங்கே ஓடைகளும் ஆறும். இப்படியெல்லாம் அங்கே என்னைக்காச்சும் நாக்கு வறண்டு தண்ணி தவிச்சிருக்கா? இந்த மாதிரி வெறும் மொட்டை குன்றுகள் நிறைஞ்ச பொட்டை காட்டில் பசுமைங்கிற வார்த்தைக்கே இடமில்லாத பகுதியில் பயணம் செய்கிறப்ப தான் நம்ம ஊர் நினப்பெல்லாம் அவன் கண்ணு முன்னாடி வந்துட்டு போச்சு. இப்படியே எல்லாத்தையும் நினச்சிட்டு போயிட்டு இருக்க சூரியன் மறைய ஆரம்பிக்குது. அப்போது பாதையில் ஒரு திருப்பம் வந்தது. இவ்வளோ நேரம் வெறும் முள்புதரும் கள்ளிச்செடியுமா பார்த்துட்டு வந்தவனுக்கு இப்போ ஒரு அற்புத காட்சி தெரிஞ்சிச்சு. கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் நெட்டையும் குட்டையுமா புரச மரங்கள், ஆயிரக்கணக்கான மரங்கள். அதுவும் ஒரு இலை கூட தெரியாமல் முழுசாக பூக்கள் மட்டுமே நிறைஞ்சிருந்துச்சு. அதுவும் சாதாரண பூக்கள் இல்லை, ரத்த நிறத்தில் இருக்கிற சிகப்பு பூக்கள். மாலை கதிரவனோட அந்த சிவப்பு வெளிச்சம் அந்த கொத்து கொத்தாக இருக்கிற சிகப்பு பூக்களை மேலும் ரொம்ப சிகப்பாக காட்டுச்சு. என்னதான் இது ஒரு அபூர்வமான அழகு நிறைந்த காட்சியாக இருந்தாலும் இந்த காட்சி அவனுக்கு கொஞ்சம் பயத்தை தூண்டுச்சு. ஏன்னா அவன் வளர்ந்த கிராமத்தில் மயானத்தில் தான் இந்த மாதிரி புரச மரங்கள் இருந்துச்சு. பங்குனி சித்திரை மாதம்லாம் இந்த மாதிரி செக்க செவேல்னு ரத்த நிற பூக்கள் மலர்ந்து ஒரு மாதிரி ருத்ர பூமி மாதிரி இருக்கும். அதனாலேயே இப்போ இந்த காட்சி அவனுக்கு கொஞ்சம் பயத்தை கொடுத்தது. மயானத்தோட ஞாபகம் வந்ததாலேயோ என்னவோ பிசாசுங்களோட ஞாபகமும் அவனுக்கு வந்துருச்சு. பரஞ்சோதி மற்ற விஷயத்துலலாம் தைரியசாலி தான், ஆனால் பேய் பிசாசுன்னு சொன்னாலே பையனுக்கு கொஞ்சம் பயம் அதிகம் ஆகிடும். ஐயோ, இன்னைக்கு இந்த காட்டு வழியாக இருட்டினதுக்கு அப்புறம் கூட போகணுமே அப்படின்னு நினைக்கிறப்போ அவன் வயிறெல்லாம் கலக்க ஆரம்பிச்சிருச்சு. கொஞ்ச தூரத்தில் 2 மலைகள் கூடுற இடம் தெரிஞ்சது. அந்த இடத்துல தான் பரஞ்சோதி தங்க வேண்டிய இடம் இருக்கு. ஆஹா, அங்கே போகிறக்குள்ளே இருட்டிருமே, நிலா வெளிச்சம் கூட இருக்காதே. ஏன் நம்ம இவ்வளோ மெதுவாக வந்துட்டோம் அப்படின்னு யோசிச்சு கொஞ்சம் வேகமாக போகலாம்னு முயற்சி பண்ணான். ஆனால் குதிரை காலையிலேருந்து ஓடிட்டே இருந்ததால் களைச்சு போச்சு. அமானுஷ்யமான அந்த மலை பிரதேசம் உண்மையாகவே அச்சத்தை கூட்டுற மாதிரி தான் இருந்தது. பட்சிகள், மிருகங்கள்லாம் கூட அங்கே இல்லை. இருட்டினதுக்கப்புறம் மட்டும் நரியோட ஊழையெல்லாம் ஆரம்பிச்சிருச்சுன்னு வைங்க, அந்த இடமே இன்னும் பயங்கரமாக இருக்கும். நேற்றுக்கு பரஞ்சோதி பயணம் செஞ்சதெல்லாம் மக்கள் நடமாட்டம் நிறையா இருக்கிற ஊருக்குள்ளே இருக்கிற ஒரு ராஜபாட்டையில். நிறைய இடத்துல அவனை குறுக்காட்டிகிட்டே இருந்தாங்க. எல்லா இடத்துலையும் அந்த பிரயாண இலை சின்னமாக காமிச்சிட்டே வந்துட்டு இருந்தான். அதெல்லாம் அவனுக்கு கொஞ்சம் கடுப்பாயிடுச்சு.
ஆனால் இன்னைக்கு காலையில் தான் ராஜபாட்டையை விட்டு மலைப்பாதைக்குள்ளே நுழைஞ்சான். இன்னைக்கு அந்த மாதிரி தொந்தரவுகள்லாம் இல்லை தான், ஆனால் பேசாமல் அந்த மாதிரியே இருந்திருக்கலான்னு தோண ஆரம்பிச்சிருச்சு. இப்போ ஒரு குதிரை படையே வந்தால் கூட சமாளிச்சுக்கலாமேன்னு அவனுக்கு தோணுச்சு. இப்படி நினச்சிட்டு இருக்கும்போது கரெக்டாக பின்னாடி ஒரு குதிரை சத்தம் கேட்டுச்சு. ஆஹா, யாரோ வராங்க போலையே, யாரா இருக்கும்? யாரா இருந்தா என்ன, நமக்கு ஒரு துணையாச்சுப்பா அப்படின்னு நினச்சிக்கிட்டான். வரது ஒரு குதிரையா இல்லை பல குதிரைகளா? அப்படியே காது கொடுத்து அந்த சத்தத்தை உன்னிப்பாக கேட்டான். ஆனால் கரெக்டாக அப்போ சத்தம் நின்று போச்சு. அடடா, என்ன இது, ஒருவேளை பிரம்மையாக இருக்குமோ அப்படின்னு சந்தேகம் வந்துருச்சு. சரி அப்படின்னு பரஞ்சோதி அப்படியே குதிரையை மெதுவாக நகர்த்த ஆரம்பித்தான். மறுபடியும் குதிரை வர சத்தம் கேட்டுச்சு. திரும்பி பார்த்தா ஒன்றுமே தெரியல. மலைப்பாதை வேற வளைஞ்சு வளைஞ்சு போகிறனால பக்கத்தில் வந்தால் கூட பார்க்க முடியாது. இப்போ சூரியன் வேற ஃபுல்லாக அஸ்தமனமாகி நல்லா இருட்டிருச்சு. கொஞ்சம் பாதையிலையும் வளைவுகள்லாம் கம்மியாகி ஓரளவுக்கு நேரான பாதை வந்தது. அப்போ அவன் குதிரையை வேகமாக கொஞ்சம் தூரம் ஓட்டி சட்டுன்னு ஒரு இடத்துல நிறுத்தி திரும்பி பார்த்தான். கொஞ்ச தூரத்துலேயே ஒரு குதிரை வந்துட்டு இருந்தது. அது மேலே ஒரு ஆளும் இருந்தான். பரஞ்சோதி குதிரையை நிப்பாட்டினதும் அந்த ஆளும் குதிரையை நிப்பாட்டிட்டான். பரஞ்சோதிக்கு கோவம் வந்துருச்சு. குதிரையை அப்படியே திருப்பி அந்த குதிரை நிற்கிற இடத்துக்கு நேராக போனான். போயிட்டு இருக்கிறப்போ இவ்வளோ நேரம் அவன் மனசில் இருந்த பயம்லாம் இப்போ கோவமாக மாறிடுச்சு. அவனோட வேலை ஒரு கையில் ரெடியாக வச்சுட்டு அந்த ஆளை ஒரு வழி பண்ணணுங்கிற நோக்கத்தோடு போயிட்டு இருந்தான். ஆனால் பரஞ்சோதி அவன் கிட்ட போனதும் அந்த ஆள் பண்ண காரியங்களால் பரஞ்சோதியோட வேலுக்கே வேலை இல்லாமல் போச்சு. யார் அவன், அப்படி என்ன பண்ணான்னு தெரிஞ்சுக்கணுமா? அவன் யாருன்னு தெரிஞ்சால் சத்தியமாக ரொம்ப ஷாக்கிங்காக இருக்கும். ஏன்னா நம்மளுக்கு நல்லா தெரிஞ்ச ஒரு ஆள் தான். அடுத்த எபிசோடில் அவன் யார் என்ன பண்ணான்னு சொல்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே டியூன்ட்.